ஐயோ என்னாச்சு? கையில கிழிச்சிட்டாங்க. யாரு? இங்கதான் யாருமே இல்லையே. இந்த இவன் தான் கையை கிழிச்சிட்டான். இது என்னடா பக்கத்துல யாருமே இல்ல, இப்படி உருட்டுற? நான் யாருன்னு தெரியுமா? என்ன உனக்கு ஒரு 20-25 வயசு இருக்குமா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? நீ இது வேற எங்கேயோ போற மாதிரி இருக்கு. சரி சரி சரி, ஒண்ணுல மக்கள் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோட இது என்னன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா, நேற்றுக்கு இதுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்போம், இது சம்பந்தமான வீடியோ. அதை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஷனல் யூடியூபர் ஆயிட்டான். நல்ல இல்ல, அந்த முன்னாடி வீடியோக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும்ல, அதுதான் இது. போய் அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சம்பவம்னு உங்களுக்கு புரியும். இப்போ கரண்ட்ல நடந்துட்டு இருக்க பாலிடிக்ஸை பத்தி பேசலாம். நான் உங்க விபின். நான் உங்களை அனிஷ். மக்களின் தேவைகளையும் மக்களின் பிரச்சனைகளையும் எடுத்துரைக்கும் ஊடகம். இன்னுமா எனக்கு தெரியல. வேணாட்டு மைந்தன். இப்ப தற்போது அரசியல் பாத்தீங்கன்னா, சட்டசபையை பத்தி அதிகமா வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியுது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அரசியல் சார்ந்தவங்க, அரசியல் வட்டாரத்துல அதிகமா இருக்கிறவங்க தான் அதிகமா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க. பெருசா மக்கள் மத்தியில அந்த வீடியோஸ்க்கு ரீச் இருக்காது. ஆனா விஜய் போனதுக்கு அப்புறம், இப்ப அரசியல்ல போனதுக்கு அப்புறம் இப்ப அதிகமா சட்டமன்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியுதுல்ல. அப்ப நம்ம விஜய்க்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லணும். நம்ம காட்டு கத்துனப்போ ஒருத்தனை பார்க்கல. நான் இப்ப பாக்குறேன். ஆனா பார்த்து என்ன பிரயோஜனம்? உள்ள போயிட்டு வெளியெல்லாம் வராங்க. நான் உள்ள இருக்க விருப்பம் என்ன பண்றது? நம்ம மக்கள் வந்து அந்த மாதிரிப்பட்டவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து உள்ள அனுப்புறாங்க. எதுக்கு அப்ப மக்கள் தேர்ந்தெடுக்கணும்? எனக்கு அந்த கொஸ்டின் தான் வருது. பேசாம வெளியே உட்காந்து போராடி இருக்கலாம். இப்படியே நாங்க வெளிநடப்பு பண்றோம், வெளியே போறோம் அப்படின்னு. சட்டசபைக்கு உள்ள போறதுக்கு விருப்பப்படாதவனை எல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்து உள்ள அனுப்புறாங்க. உள்ள கொண்டு உட்கார வச்சப்பறம் இல்லன்னா வெளியே தான் போவேன்னு ஓடி வந்துருக்காங்க. இதுக்குதான் பாருங்க. இல்ல கேட்டா சொல்லுவாங்க, எங்களுக்கு அங்க நடந்தது பிடிக்கல, அதனால எதிர்ப்பை பதிவு பண்ணி வெளியே வந்தோம் அப்படின்னு. உண்மையிலே எதிர்ப்பை பதிவு பண்ண என்ன பண்ணிருக்கணும்? 144 எம்எல்ஏக்கள் விஜய் ஆட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நல்லதோ கெட்டதோ சரி, அது இனி அவர் நடந்துக்கிறத பொறுத்தா நமக்கு தெரியும். உனக்கு பிடிக்கல, சரி இது வந்து அநியாயம்னு தோணுது, ஏதோ ஒரு விதத்துல உனக்கு ஜனநாயகம் அங்க நீங்க விரும்பத்தக்க வகையில இல்ல, அதை எதிர்க்கணும்னு தோணுதுன்னா என்ன பண்ணிருக்கணும்? எல்லாரும் அவரை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கணும். அங்க உட்காந்து எதிர்ப்பு பதிவு நீ உள்ள இருந்திருக்கணும். ஆமா, எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா அங்க 144 எம்எல்ஏக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 75 to 80 எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இப்ப அதை பண்ணாம அவங்க நீங்க எதுக்குறவங்க எதுங்கப்பா நாங்க போறோம்னு வெளியே ஓடி வந்துட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றேன். எதுக்குறதே நீங்களே வெளியே போனா இப்படி அந்த மாதிரி இருக்கு. நான் வெளியே போய் எதிர்த்துக்கிறேன். உங்களை இதுக்கு எதுக்குடா உங்களை நாங்க செலக்ட் பண்ணி உள்ள அனுப்பணும்? பேசாம தோக்கடிச்சு வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க. இல்ல காமெடி என்னன்னா, வீட்டுல போயிட்டு ட்விட்டர்ல போட்டிருக்காரு, எதிர்ப்பா போட்டிருக்காரு. இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா? மக்கள் வந்து ஓரளவுக்கு உணர்ந்துட்டாங்க. இப்ப நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒருவேளை எதிர்கட்சியா உட்கார வச்சா இவர் இப்படிதான் பண்ணுவாரோன்னு தெரிஞ்சு அவரை தோக்கடிச்சு வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க. சரி, அவருக்கு இடத்துல இன்னொருத்தர் வந்திருக்காருல புள்ள, அவரும் இதே தான் பண்றாரு. ஒருவேளை அடுத்த எலெக்ஷன்ல மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இவரையும் வீட்டுல உட்கார வச்சாலும் வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, மக்கள் கையில தான் இருக்கு, நம்ம கையில இல்ல. இப்ப என்னதான் சொன்னாலும் நம்ம அரசியலை இப்ப வந்துட்டு விஜய்னால அதிகமா அந்த சட்டசபையில நடக்கிறதெல்லாம் மக்கள் புரிந்து பாக்குறாங்கிறது என்னதான் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், சிலர் வந்துட்டு இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதாவது ஃபேக்கான தகவல்களை வெளியிடுறது பார்க்க முடியுது. அது ரொம்பவே தப்பு. ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த நியூஸ் நீ பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பெண் அமைச்சர் ஒருத்தவங்க இப்போ தாவைக்குள்ள இருக்காங்க, அவங்கதான் முதல் பெண் அமைச்சர் அப்படின்ட்டு ஒரு பேச்சு ஒண்ணு போகுது. அடுத்த பிரதமர் விஜய்னு எல்லாம் பேச்சு போயிட்டு இருக்கு. அதுக்கு இது ஏதோ பரவாயில்லன்னு சொல்லலாம். உண்மைதான். என்ன சொல்லணும்னா, இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகுறது கூட பரவாயில்ல, 517K வந்து லைக் பண்ணிருக்காங்க. அப்போ லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை உண்மைன்னு நம்பி இருக்காங்க. சோ எத்தனை பேருக்கு அந்த வீடியோ அது ரீச் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மில்லியன் போயிருக்கும். ஆமா, அப்போ கிட்டத்தட்ட 5-5.5 லட்சம் பேர் வந்து இதுதான் உண்மைன்னு நம்பி அதை லைக் போட்டிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு மோசமான மனநிலை. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு போன கீதா ஜீவன் அவர்களே அமைச்சரா இருந்திருக்காங்க. இப்பதான் அவங்க பதவியில இருந்து கீழே போய் தான் இவங்க ஏறி இருக்காங்க. ஒரு மாசம் கூட ஆகல. இந்த பொய்யான தகவலை இந்த இளைஞர்கள் நம்புறாங்க அப்படின்றது என்ன சொல்றதுன்னு தெரியல. பரப்புறதே அவன் தானே. வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்தவனுக்கு இப்ப அதாவது இந்த பூனை கண்ணை முன்னா உலகமே இருட்டாச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கண்ணை திறக்கும் போது அது உலகம் வெளிச்சமா இருக்குமா, அது மாதிரி இவனுக்கு அரசியல் வந்தோடனே இவனுக்கு பண்றதுதான் இவனுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி ஒண்ணு பண்றாங்க. உண்மை. அதுலயும் தாவேக சார்பில் நிறைய அவதூறுகள் பரப்பப்படுறதா இருந்துச்சு. முன்னாடியே தகவல்கள் வந்துச்சு, மற்ற கட்சிகள் மேல அவதூறுகளை பரப்பி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு. ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இனிமேலாவது இந்த அவதூறுகளை நிப்பாட்டி கொஞ்சம் நேர்மையான முறையில ஆட்சி செஞ்சா நல்லா இருக்கும். ஆமா, அவங்க அந்த ஒரு வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆச்சு பாத்தியா இல்லையா? ஆமா, ஆல் ஓவர் போய் மீட் பண்ற மாதிரி. அதாவது அவங்க ஐடி விங் தனியா டீம் மாதிரி வச்சு ஆபீஸ் மாதிரி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தகவல்களை பரப்புங்கன்னு.
ஆபீஸ் வச்சு உண்மையா நீங்க செஞ்ச விஷயங்களை பரப்பி அதன் மூலமா ஓட்டு வாங்குறதுல தப்பு இல்ல. ஆனா மத்தவங்க இந்த மாதிரி தவறான தகவல்களை பரப்புறதுதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு. இந்த இளைஞர்களும் அதை நம்புறாங்க. 5-6 லட்சம் பேர் நம்பி இருக்காங்க அப்படின்றப்போ ரொம்ப வேதனையா இருக்கு. அதை அவங்க போய் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்க. இது தவறான தகவல் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். அதனால இத முதலமைச்சர் விஜய் உடனடியா இதை ஒரு கண்டிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா தவறான தகவல் தொடர்ச்சியா பரப்பப்பட்டுட்டே இருக்கும். அப்புறம் இந்த தாவேக்கா பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்லணும்னு தோணுது. விஜய் அவர்களுக்கு ஒரு ரிக்வஸ்டாவே கேட்கிறேன். என்னன்னா, இந்த அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ விஜய் ஒரு நடிகரா இருக்கும்போது இந்த பசங்க என்னென்னமோ அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நடிகனுக்கு ரசிகர்கள் அப்படின்னு மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு மாண்புமிகு முதலமைச்சர். இப்ப எனக்கு அவர் மேல அவரை பிடிக்குது பிடிக்கலன்னுலாம் ரெண்டாவது. நானே அவரை முதலமைச்சரா ஏற்றுக்கொள்ளாது. முதலமைச்சர் ஆகுறத நானும் விரும்பல. பட் இன்னைக்கு அவர் முதலமைச்சரா இருக்கிறப்போ அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு உள்ளே இருந்து தோணுது. நான் அவரை விரும்பாதவன் இருந்தும் எனக்கு தோணுது. மாண்புமிகு முதலமைச்சர் தான் அவரை சொல்றோம். அவ்வளவு அவருடைய நடவடிக்கைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஏன் இப்போ சமீப காலம். ஆனா இந்த பசங்க அவரை ஏற்று நிக்கிறவங்க இப்போ தாவேக்கா கொடியை தோல்ல போட்டுட்டு தாவேக்கா கொடியை கையில பிடிச்சிட்டு விசில கையில வச்சு ஊதிட்டு பொது வெளிகள்ல இவங்க பண்ற செயல்கள்லாம் ரொம்ப அருவருப்பா இருக்கு. இந்த பைக்கை போட்டு திருக்கிறது. இங்க பாரு, அவரே என்ன சொல்லியிருக்காரு அரசியலுக்கு முன்னாடி, அடுத்தவன் காது கிளியர் அளவுக்கு விசில் அடிக்கணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சரி சரி ஓகே. அவர் சொன்னது இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப இதா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இனிமேலாவது அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ அவர் நடிகர் இல்ல. அவரு இத அந்த பசங்களுக்கு ஒரு அறிவுறுத்தினார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லன்னா ஏன்னா கண்டிப்பா பண்ணணும். பண்ணாலும் கேட்பாங்களா அப்படின்னு தெரியாது. இவங்களுக்கு மருத்துவமனை தெரியல, பொது இடங்கள் தெரியல, வயதானவங்க தெரியல, சின்ன பிள்ளைங்க தெரியல. எல்லா இடத்துலயும் போய் நின்று விசில் ஊதிட்டே என்னன்னா கொஞ்சம் இதா இருக்கு. விசில் ஊதுறது கூட பரவாயில்ல. அந்த பைக்ல வீலிங் பண்றேன்ற பேர்ல இவர் ஜெயிச்சதும் அந்த பொன்மனை ஜங்ஷன்ல எல்லாம் பார்த்தோன்னா அவ்வளவு கொடூரமா பண்ணாங்க. அது சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட இருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப பைக்ல எல்லா இடமும் எனக்கு ரவுண்டிங் தான், ஃபுல்லா ரவுண்டிங் அடிச்சுட்டு சும்மா அராஜகம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஒண்ணு பப்ளிக் நியூசன்ஸ் தான் கிட்ட சில இடத்துல எல்லாம் பண்ணது. ஆனா மற்ற கட்சிகள் கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வரணும். அது எந்த கட்சி இப்ப நம்ம சொன்னா முட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. சரி போட்டு சரி, மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய டைம் வந்து கரெக்டா வரும். என்ன பண்ணிருப்பாங்க அவங்க ஜெயிச்சிருந்தா? மரக்கன்று நட்டிருப்பாங்க, இனிப்பு வழங்கியிருப்பாங்க, ஏதோ தலைவர்கள் படத்தை வச்சு மரியாதை செலுத்தி இருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. நம்ம மக்களுக்கு தான் நல்லது பிடிக்கும். நம்ம குறிப்பா நம்ம தெற்கெல்லை போராளிகளுக்கு கண்டிப்பா அவங்கள ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஏதோ பண்ணியிருப்பாங்க. அந்த பாக்கியெல்லாம் நம்ம மக்களுக்கு கொடுத்து வைக்கல. சரி ரைட், பாப்போம். ஏன்னா 17ஆம் தேதி வரப்போகுது. என்ன பண்றாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நேற்றுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம எழுச்சி நாயகன் இங்க வந்ததுல இருந்து கொஞ்சம் மாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு. நேற்றுக்கு வன்னியரசு அவரோட கட்சியில இருந்து என்ன பேசியிருக்காருன்னா, ஈழத்துல நம்ம தொப்புள் கொடிகள் உறவுகள் கொல்லப்பட்டதுக்கு பத்தி பேசியிருக்கிறார். இதுவரைக்கும் திமுக கூட்டணியில இருக்கும்போது தூங்கிட்டு இருந்தாரு. இப்ப இங்க வந்து பேச வாய்ப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இங்க அந்த கொடுத்திருக்காங்க, உரிமை இருக்கு இப்போ கொஞ்சம் இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். இன்னும் குறிப்பா உரிமை இருக்கு அப்படின்றத தாண்டி இவங்க தயவுல தான் அவங்க ஆட்சி இருக்கு இப்போ. அதனால அதுதான் உரிமைன்னு சொல்றேன். ஆமா, அந்த ஒரு பயமும் இருக்கும். இப்ப புதுசா அதிமுக இருந்து வேற ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதனால ஒருவேளை உரிமை பறிக்கப்படுமா இல்ல தொடர்ந்து கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இடையில பேசிட்டு இருக்கும் சொன்னல, விஜயோட ஆட்சி எனக்கு விஜய் அண்ணா தான் வரும். ஏன்னா விஜய் ஃபேன், அப்படியே பழகிட்டு. நானும் விஜய் ரசிகர் தான். அதனால அப்படி வந்தா முதல்வர்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நான் வார மாதிரி தான் பேச போறேன். சரி, இப்ப என்னன்னா அவரோட ஆட்சியில எனக்கு இப்போ பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, எனக்கு என்னன்னா கொஞ்சம் பிற்போக்குத்தனமா போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. என்னன்னு சொல்லிடுறேன். 2 விஷயம். சபாநாயகர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு உள்ள வந்து கிறிஸ்டின் சம்பந்தமான விஷயங்களை போதிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் காணொலி பார்க்க முடிஞ்சுச்சு. 2வது அவர் கூட இருந்த பர்சனலான அசிஸ்டன்ட் இருக்காரு. பர்சனல் அசிஸ்டன்ட்ல அது என்ன, ஜோதிடர் கூட இருந்த ஜோதிடரை வந்துட்டு இது முதல்ல சொல்லி பொறுப்பு ஒண்ணு கொடுத்திருக்காரு. ஆமா, ஒருத்தன் ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு அரசு பணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னப்போ ஏளனமா பார்த்த கூட்டம் ஜோசியம் பாக்குறவன அரசு பணியில கொண்டு வைக்கிறவன முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. இது வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சரி, அவர் என்ன நினைச்சு அதை பண்ணாருன்னு தெரியல. இப்ப அதை உடனே அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனா விஜய் ஒண்ணு சொன்னாரு, மன்னராட்சி எல்லாம் கிடையாது, நான் வந்து மன்னரோட வம்சம் எல்லாம் கிடையாது சொன்னார்ல. மக்களாட்சி தான். யாரு பக்கத்துல வந்துட்டு ஜோசியரை வச்சிருப்பா அப்படின்னா மன்னர்கள் தான். முன்னாடி காலங்கள்ல ஜோசியரை பின்னாடி கூடயே வச்சிருப்பாங்க. அதுலயும் எதுக்காக அப்படின்னா சரி, அதெல்லாம் போட்டு இப்ப குறிப்பா சொல்லணும்னா, இப்போ அத வாபஸ் வாங்கி இருக்கிறாரு எதிர்ப்புகள் வலுத்தது எடுத்து. சோ
அது ஒரு மக்கள் அவங்க பிரேமலதா அவங்க பயங்கரமா ஆமா எடுத்து பேசினாங்க. கூட்டணியில இருந்தாலுமே ஆமா கூட்டணி அவங்க இல்ல இருந்தாலும் அது போல்டா எடுத்து பேசினாங்க. மனுஷங்க கூட்டணி இல்ல இருந்தாலும் அவங்க அதை வலுவா பேசினாங்க. கிட்டத்தட்ட கேப்டன் 2.0 கேப்டனை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேர் போட்டாங்க. அதான் கூட்டணி வச்சதுலதான் கேப்டனை மதிக்கல. அட்லீஸ்ட் கொள்கையை பேசும்போதாவது கேப்டனை மதிச்சிங்க, அது சந்தோஷம். உண்மையிலேயே அந்த விஷயத்த பாராட்டணும். அதே மாதிரி அந்த முதல்ல சொன்ன விஷயம், அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். அதுல வேதாகமத்தை அதிகமா அவர் ஏதோ நிறைய வேதாகம் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விஷயம். சட்டசபைக்குள்ள 234 தொகுதியில் உள்ள எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்கிறது. முதலமைச்சர் அப்படின்றவர், சபாநாயகர் அப்படின்றவர் எல்லா மக்களுக்கும் பொதுவானவர். அரசுக்கு சாதியோ மதமோ கிடையாது. அதனால மதம் சார்ந்த விஷயங்களை அங்க சொல்றத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லா மதத்துல இருக்கவங்களும் இருப்பாங்க. அவர் சொன்னது நல்ல விஷயம். அவர் சொன்ன அவ்வளவு வார்த்தைகளுமே நல்ல நல்ல வார்த்தைகள். அத வார்த்தையா பார்க்காம இந்த கிறிஸ்தவ மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு கூட ஒரு குழுவுல நேற்றுக்கு வந்தது, நம்முடைய சபாநாயகர் வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளை சட்டசபையில உச்சரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க அதை ப்ரொமோட் பண்ற மாதிரி, இவங்க மதத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு அதை யூஸ் பண்றாங்க. அப்ப அது இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இயேசு நீ தப்பு செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோ. இப்ப நான் தப்பு செய்யாத அப்படிங்கறத நான் நிறைய பாணியில சொல்லலாம். ஆனா இயேசு ஒரு வசனமா அதை ஒரு ஸ்லாங்ல வரும்னு வச்சுக்கோ. நான் அதே எடுத்து அப்படி சொல்லும் போது அது அவரோட இதை பின்பற்ற மாதிரி தான். இப்போ சபாநாயகர் எடுத்து வச்ச கருத்தெல்லாம் கரெக்ட்னு சொன்னா அவர் எடுத்து வச்ச விதம் இருக்குல்ல, அது நீங்க நார்மலா சொல்லியிருந்தா அது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க அங்க கிறிஸ்டின் மட்டும் கிடையாது, அது கோயிலோ இல்ல சர்ச்சு கிடையாது, தமிழக மக்களுடைய பிரதிநிதி தானே நீங்க. எல்லா மக்களும் அங்க இருக்கு, எல்லா மதத்துல இருக்கவங்க அங்க இருப்பாங்க, எல்லா மதத்துல இருக்கவங்க பாக்குறாங்க டிவில கூட. பின்பற்றாதவங்க கூட உங்களுக்கு வாக்களிச்சிருப்பான், உங்களை நீங்க ஜெயிக்கணும்னு விரும்பி இருப்பான். அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் தப்புதான், தவிர்க்கிறது நல்லா இருக்கும் எங்க கருத்து. அப்புறம் இன்னொரு மேட்டர் என்னன்னா, நம்ம ஏடிஎம்கேவோட நிலைமை ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஏடிஎம்கேவோட நிலைமை அரசியல்ல நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேவோட வீழ்ச்சி. எடப்பாடி ஒரு நல்ல தலைவர் அப்படின்னா, நல்லது செய்யற தலைவர் முன்னாடியே வீழ்ச்சி நோக்கி போயிருச்சு. எப்படின்னா ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் வீழ்ச்சி தான். ஆனா அவங்களுக்குள்ள மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. ஒரு காம்ப்ரமைஸ் நிலைமை அப்படி வராம ஓபிஎஸ் உடைச்சிட்டு போனது, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப ரெண்டாவது ஓபிஎஸ் உடைஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த எலெக்ஷன்ல அவரை சேர்த்திருந்தாலுமே அது ஒரு ஜெல்லான கூட்டணியா இருந்திருக்காது. அது வெளியே போனாரு. அப்புறம் சசிகலா பிரிஞ்சு அவங்க ஒரு பக்கம் போனாங்க, டிடிவி தினகரன் அவர் ஒரு பக்கம் போனாரு. எல்லாருமே அம்மாவையே முன்னிறுத்தினாங்க. ஆனா இப்ப எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த கட்சி இப்ப யார் கையில தான் இருக்கு அப்படிங்கிறதுதான் இல்ல டவுட். பொதுச் செயலாளர் அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்புபடி இவர் தான் பொதுச் செயலாளராக வந்தார். ரெட்டையில இவருக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ கட்சி சார்ந்த முக்கியமான முடிவுகள் முன்னாடி யார் எடுத்துட்டு இருந்தாலும் நம்ம சசிகலா எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை யார் எடுப்பா அப்படிங்கிறது இவர் தான் லீகலா பொதுச் செயலாளர் அவர் தான் எடுக்கணும். இப்போ நடக்கிறத பார்த்தா எம்எல்ஏ ஆதரவெல்லாம் வேலுமணி, சி.வி. சண்முகம் அவங்க தலைமையில ஆதரவு போறேன்றனால அவங்க ஆதரவு போயிருக்காங்க. இப்ப இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு போற பட்சத்துல அங்க என்ன தீர்ப்பு வருது அப்படின்றதையும் நம்ம ஒண்ணு கருத்துல எடுக்கணும். அதே சமயம் இப்போ முடிவெடுக்கிற அதிகாரம் லீகலா ஒரு பொதுச் செயலாளருக்கு தான் இருக்கு. பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவியில அவர் தான் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு நல்ல வில்லிங்கான தலைவர். பட் ஆனா என்ன பண்றது, அவருக்கு ஒரு சரியான சமயம் அமையலைன்னு சொன்னா, தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி அதிகமா பாதிச்சது அவரை தான் சொல்லணும். ஏன்னா நம்ம டேட்டாஸ் எடுத்து பாக்குறப்போ யாரோட வாக்கு சதவீதம் வீழ்ந்திருக்கு, யாரோட வாக்கு சதவீதம் வளர்ந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்போ 2024 சட்டமன்ற, இப்போ இந்த எலெக்ஷன் டோட்டலா மாறி நடந்துச்சு எல்லாமே. 2024 பாராளுமன்ற எலெக்ஷன்ல அண்ணாமலை என்டிஏ கூட்டணியை அமைச்சு அவர் வாங்கின வாக்குகளும், சீமான் 8% மேல வாக்குகள் வாங்கி பலவீனப்படுத்தினது நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் பலவீனப்படுத்தினாங்க. 20% அவர் கூட்டணியை தள்ளினது அப்படி இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த எலெக்ஷன்ல எல்லாமே மாறி தலைகீழா நடந்து அதுவும் ஏடிஎம்கேவை தான் பலகீனப்படுத்தி இருக்கு அதிகமா. ஆனா இடையில கொஞ்சம் ஏறி வந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா இப்போ இந்த பிரச்சனை காரணம் என்ன நினைக்கிறேன், இவங்க பிரியறதுக்கு காரணம் இந்த கட்சி. அவர் இப்போ எதிர்த்தரப்புல ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் பேரு சி.வி. சண்முகம். அவர் இந்த கட்சியை டேக் ஓவர் பண்ண நினைக்கிறாரு. எனக்கு டவுட் என்னன்னா, டேக் ஓவர் பண்ண நினைக்கிறாரா இல்லைன்னா விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக டைரக்டா நான் கொடுத்தா தப்பா இருக்கும், தப்பா நினைச்சுப்பாங்க, இவ்வளவு நாள் ஒரு கட்சியில இருந்து கொடுக்குறேன்னு அந்த தப்பா நினைச்சுப்பாங்க அப்படிங்கறதுனால இங்க ஒரு இஷ்யூ சொல்லிட்டு அப்படி ஜம்ப் அடிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டவுட் எனக்குள்ள இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ மேபி அவங்க பதவி எதிர்பார்க்கலாம்.
இப்ப தொடர்ந்து 2வது முறையா இவங்க தோல்வி தழுவிங்க. 2021லயும் தோத்துட்டாங்க, இப்பவும் தோத்துட்டாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு ஆளுமை அங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா, சோ இது இல்ல இந்த எலெக்ஷன் தோல்வியை வந்துட்டு இவங்க காரணம் சொல்றது வந்துட்டு ஏத்துக்க முடியாது. ஏன்னா இது எல்லா கட்சிக்குமே பெரிய அடி. ஏன்னா விஜயோட வருகைனால எல்லா கட்சிக்கும் பெரிய அடி. என்னதான் இருந்தாலும் இவங்க தொடர் தோல்வியை யாரும் விரும்ப மாட்டாங்கல்ல. இதுல இருந்து டேக் ஓவர் பண்ணி மீள முடியும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துன்னா கூட எல்லாரும் ஒற்றுமையா இருந்து மீண்டு வர முடியும். இங்க இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இப்ப விஜய் ஆளுங்கட்சியா வந்துட்டாரு, அதை தாண்டி டிஎம்கே இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேருக்கும் போட்டின்ற மாதிரி வந்துட்டு இப்ப 3வது இடத்துக்கு இவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. இப்ப இதுல இனி அடுத்த தேர்தல்ல கூட்டணி எப்படி அமையும்னு தெரியாது. பாஜக தனிச்சு நின்றதுன்னா அது ஒரு அலையன்ஸா இருக்கும், அவங்க ஒரு ஃபேக்டரை கிரியேட் பண்ணுவாங்க. இதுல இப்ப இந்த ஆட்சி சரியா இல்லாம போச்சுன்னா அது பெரிய அளவுல சீமானுக்கு ஒரு ரீச்சை கொடுக்கும். ஏன்னா இவங்க சரியா விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க மாற்றம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மாற்றத்தை விஜய் பயன்படுத்தாம விட்டுட்டாருன்னு, ஒருவேளை இவரும் தவறான வழியில போனாருன்னா அடுத்த தடவை மக்கள் கண்டிப்பா திரும்பியும் அதிமுக திமுகவை தான் தேடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாற்றம்ன்றத விதைச்சதே சீமான் தான். ஒருவேளை சீமான் பக்கம் எல்லா மக்களும் மாறிட்டாங்க அப்படின்னா அது பெரிய அளவுல திரும்பியும் இவருக்கு ஒரு நெகட்டிவா தான் மாறும். ஒருத்தர் தான் பார்க்கணும். அப்புறம் டிவிகே வந்துட்டு ஆட்சிக்கு வந்தோடனே 717 மதுக்கடையை மூடல, அதுக்கான 50 கடைகள் முதற்கட்டம் மூடி இருக்காங்க. அதுக்கான கொடுத்துருக்காங்க 717 கடை மூடணும்ட்டு. அது என்ன நினைக்கிறேன்? இது வந்து வரவேற்கத்தக்க. இதுவும் எல்லா இடத்துலயும் பேசப்படுறதுக்கு காரணம் விஜய் தான். 2016ல ஜெயலலிதா அம்மாவும் இதே உத்தரவு போட்டாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க. ஆமா, எல்லாருமே வரும்போது 19ல எடப்பாடி அவரும் இது பண்ணியிருக்காரு, 23ல ஸ்டாலின் அவரும் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு குளறுபடினா கேள்வினா, இல்ல எல்லாரும் பண்ணாங்க. ஆனா பண்ணும்போது ஸ்கூல் சைட்ல இருக்க இதை க்ளோஸ் பண்றேன்ட்டு மத்த சைட்ல இங்க 1000 ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. வருமானம் கம்மியாகிறது இந்த மாதிரி பட்டு இது பண்ணாங்க. ஓகே தான். இப்ப இவரும் சொல்லி இருக்கிறாரு 50 மூடி இருக்காங்க. இனி அந்த 717 மூடு வரல, மூடுறது ஒரு நல்ல விஷயம், நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனா தொடர்ச்சியா எல்லா டாஸ்மாகையும் மூடினாரு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இதுல மாற்று விஷயங்களை ஏற்பாடு பண்ணி மாற்றுனா இதை ஒரேடியா டாஸ்மாக மூட முடியாது. ஏன்னா நியாயமா நம்ம உழைச்சு களைப்புல வந்து குடிச்சு பழக்கப்பட்ட குடிமகன்கள் அதனால பாதிக்கப்படுவாங்க. அப்போ ஒரே ஆப்ஷன் இயற்கையான கிடைக்கிறது வந்து கல்லை அனுமதிச்சுட்டு இதை மூடினா நம்ம குடிமகன்கள் பாதிக்கப்படாம காப்பாத்தலாம். ஆமா, இன்னைக்கு ஒருத்தர் நிறைய மக்கள் இப்ப அதுக்கு வீடியோவும் போடுறாங்க, நான் பார்த்தேன். அது கல்லுக்கடை ஒரே ஏரியா எல்லாத்தையும் முன்ன எங்களை இது பண்ண முடியாது, கல்லுக்கடை ஓபன் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பேசுனாங்க. இன்னும் சில அதிமேதாவிகள் சொல்லுவாங்க கல்லுக்கடையை திறந்து விட்டா கள்ளச்சாராயம் காய்ச்சறது அதெல்லாம் அதிகமாயிரும், அதனால அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கல்லுக்கு பின்னாடி இருக்கிற மேட்டர் என்னன்னா, கல்லுக்கு பின்னாடி இருக்கிறது கல்லு மட்டும் கிடையாது கைஸ், பனை. இந்த பனைனால பனையில இருந்து வர எல்லாமே யூஸ்ஃபுல்லான விஷயம். கல்லுங்கிற ஒண்ணு எது பண்ணாலுமே பனை வந்து வளரும். சோ பனையை அழிக்கிறதுக்காக தான் இவங்க வந்துட்டு கல்லை வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே இந்த சாராய ஆலை நடத்துறதுனால கல்லு கொண்டு வந்தா அவங்களுடைய ஆலைகள் பாதிக்கப்படும் அப்படின்றதுனால கொண்டு வராம இருந்தாங்க. இப்போ முதலமைச்சர் விஜய்க்கு அந்த பிரச்சனை இல்லை, அதனால மூடிட்டு கல்லை அனுமதிக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அனுமதிச்சார் அப்படின்னா பனை தொழில் ஓங்கி வளரும். பனை பொருளாதாரம் சாராய பொருளாதாரத்தை விட பல மடங்கு ஹெல்த்தியான ஆரோக்கியமானது, அதே சமயம் எக்கனாமிக்கலாவும் நல்ல ஸ்ட்ரெங்தானது. இன்னொன்னு, சாராய கடைகளை இதை விட அதிகமா பெருக்க முடியாது, அதனால பல ஆபத்துகள் தீங்குகள் இருக்கு. பனைமரம் எங்கு வேணும்னாலும் நட்டுக்கலாம், இன்னும் எத்தனை பனைமரங்கள் வேணும்னாலும் நடலாம். அப்ப வருங்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுக்க முடியும். சாராய பொருளாதாரம்னா குடிச்சு 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 ஒரு தலைமுறை அழிஞ்சிட்டே இருக்கு. இந்த தலைமுறை அழிஞ்சு அடுத்த தலைமுறை குடிக்க கூட ஆள் இருக்காது, அந்த நிலைமையில ஆயிரும். பனையில இருந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கு, அந்த கருப்பட்டி, பதநீர், நுங்கு, அப்புறம் இது இந்த பனம் கருப்பட்டி பயன்படுத்தி பண்ற நிறைய கற்கண்டுகள் அது இது நிறைய இருக்கு. பழம், பனங்கிழங்கு மாவா மாத்தி அதை வந்து மதிப்பு பண்ணலாம். பனை ஓலை, பனை மரம், முதிர்ந்த பனை மரங்களை முடிச்சு அது எல்லாமே பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம நிலத்தடி நீரை சேமிக்கிறதுல பனையோட பங்கு பெரும் பங்கு. இந்த புயல் எல்லாம் வந்தப்போ, எல்லாம் வந்தப்போ எல்லா மரங்களும் முறிஞ்சு விழுந்துச்சு. ஆனா முறியாத ஒரு மரம் அப்படின்னா, சாயாத ஒரு மரம் இருந்துச்சுன்னா அது பனை மரம் மட்டும்தான். பனையோட பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகம். இதை பத்தி நாங்க வந்துட்டு தனியா ஒரு வீடியோ பர்சன்னா கூட பேசுறோம், ஏன்னா நிறைய இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, ரீசெண்டா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது, கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது, நம்ம பதநீர் இருக்குல்ல, அதுதான் நான் குடிப்பேன். அது குடிக்கும்போது அப்படியே என்ன ஒரு எனர்ஜி நினைக்கிங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கொடுக்குற பயங்கரமான சோர்ஸா இருந்துச்சு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், 40 ரூபாய்க்கு 7 பாட்டில் வாங்கணும் அப்படின்னா
39 ரூபாய்க்கு கொடுங்கன்னு ஒரு நாள் கூட நம்ம 1 ரூபா குடிச்சு கூட கேட்டிருக்க மாட்டோம். ஆனா கேவலமா 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் பாட்டில கொடுப்பாங்க. போய் நின்று 50 ரூபா கிடைக்குமா, 60 ரூபா கிடைக்குமா, 70 ரூபா கிடைக்குமா, நான் 100 ரூபாய்க்கு கிடைக்கிறதே போதுமே எனக்கு அப்படின்னு ஜாலியா வாங்கிட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம். அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம். ஆரோக்கியம். விஷத்தை 1 ரூபா கூட குறைக்காம அப்படியே வாங்கி குடிக்கிற நாம ஆரோக்கியமான பொருளை வாங்கி குடிக்கிறப்போ ஏதோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ற மாதிரி அந்த அந்த விவசாயி கொண்டு வந்து விற்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாரு. அவருக்கு ஒரு கடை கூட இருக்காது, எங்கேயோ ஒரு ரோட்டு ஓரத்துல பிளாட்ஃபார்ம்ல போட்டு தான் வித்துட்டு இருப்பாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வித்துட்டு இருப்பாரு. அவரை மனநோகடிக்கிற மாதிரி ஒரு 10 ரூபா அவர் எக்ஸ்ட்ராவே வாங்கினாலும் பரவாயில்ல, கொடுத்து விடுங்களா. ஒரு ஏழை விவசாயி தானே வாழ்ந்துட்டு போறாரு. இந்த 40 ரூபா சவனப் விற்கிறவன் மற்ற மாதிரி சவன பேர் சொல்லலாம் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, செவன் அப், பெப்சி எல்லாம் இருக்கு, கோகோ கோலா, இந்த மாதிரி விதவிதமான கம்பெனிகள்லாம் பாட்டில் அடிச்சு விற்கிறவெல்லாம் கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். அவன் வந்து நம்ம கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா ரூபாயில தான் வாழ்றான்னு ஒரு நாளும் நம்ம நினைச்சது இல்ல. இல்ல அது ஃபுல்லா சுகர். நம்ம இத பத்தி ஒரு டாபிக் இன்னைக்கு வேண்டாம். இது ஒரு பெரிய கண்டென்ட். பெரிய கண்டென்ட். நாங்க டீடைலா பேசுறோம். நாங்க டீடைலா இத பத்தி நாங்க பணைய பத்தியும் இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம். தெளிவா கீழ கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க, என்னன்னு போடலாம், பணைன்னு போடுங்க. நாங்க இத பத்தி தனியா ஒரு கண்டென்ட் பண்றோம். இன்னைக்கு பேசின அரசியல் பனை பத்தியும் தெளிவா பேசுறோம். அதே சமயம் இந்த அந்நிய நாட்டு குளிர்பானங்கள்ல இருக்கிற அரசியல் பத்தியும் உங்களுக்கு நாங்க தெளிவா சொல்றோம். அது பெரிய டாபிக்கா போகும். சோ இன்னைக்கு இது வேணாம். சரி, இன்னைக்கு இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, விஜயோட அரசியல் தொடக்கம் வந்துட்டு என்னதான் நல்லா இருந்தாலும் போக போக தான் தெரியும் என்ன நடக்கு அப்படின்ட்டு. சின்ன சின்ன குழப்பங்கள் பார்க்க முடியுது. இருந்தாலும் புதியவர் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.